ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ எபிசோட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக தாங்க போய்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மனோஜன் ரோஹிணி இவங்களுடைய பிரச்சனைகள் எப்போ எபிசோட்குள்ளே வருதோ அப்போ தான் எபிசோட் கலக்கட்டும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அதுவும் ரோஹிணி எப்போ மாட்ட போகிறாங்க அப்படின்னு நம்மளும் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ரோஹிணி மாற்ற தருணம் எப்போ வரப்போகுது அப்படின்றத தாங்க நாங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா மனோஜன் ரோஹிணி கண்டிப்பாக சீக்கிரமே மாட்ட தாங்க போகிறாங்க. அப்படி எதில் அவங்க மாட்டுறாங்களோ இல்லையோ முதல்ல அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ் வரப்போகுது. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பீச் ஹவுஸ் வாங்க போகிறாங்க இல்லையா, அந்த பீச் ஹவுஸில் அவங்க பெரிய அளவில் ஏமாற போகிறாங்க. அதாவது 3 கோடி ரூபாய் என்ன பண்ண போகிறாங்கன்னா அவங்க ஏமாற போகிறாங்க. அவங்க லோன் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி இந்த வீடை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கும் போது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ் வருது. என்ன அப்படின்னா, இந்த வீடு ஒரு பித்தலாட்டம், ஒரு பொய்யான வீடு. இந்த வீட்டுடைய உண்மையான ஓனர் வேற ஒருத்தர். இவங்க இவங்கக்கிட்ட ஏமாற்றி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற உண்மைகள் இவங்களுக்கு தெரிய வந்துடும். ஸோ இந்த விஷயங்களில் கண்டிப்பாக நம்ம மனோஜன் ரோஹிணி 2 பேரும் ஏமாற தான் போகிறாங்க. இவங்க 2 பேரோட சேர்த்து விஜயாவும் மிகப்பெரிய ஏமாற்றம் அவங்களுக்கும் வரப்போகுது. ஏன் அப்படின்னா, இவ்வளோ நாள் மனோஜ் மட்டும்தான் கொஞ்சம் அவன் அவனுக்கு விவரம் இல்லை அப்படின்னு நம்ம விஜயாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இருந்தாலும் தன்னுடைய பையனை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவன் ரொம்ப பெரிய அறிவாளி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ரோஹிணி எப்போவுமே கொஞ்சம் புத்திசாலி அப்படின்னு தான் நம்ம விஜயாவும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஏன் நம்மளுமே அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நம்ம ரோஹிணியையும் முட்டாளாக்குற மாதிரி ஒரு விஷயம் அவங்களுடைய லைஃப்பில் நடக்க போகுதுங்க. முதல்ல 30 லட்சமாவது கண்டிப்பாக என்ன பண்ணிடுவாங்க, அவங்க ஏமாற தான் போகிறாங்க. ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம மனோஜன் ரோஹிணி இவங்க 2 பேருக்கும் மிகப்பெரிய அடியாக இருக்க போதுங்க. இன்றைக்கி எபிசோடில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம முத்து இப்படி பண்ணுவாருன்னு நினச்சி கூட பார்க்கலாங்க. ஏன்னா அவர் அப்படி ஒரு விஷயத்தை தான் பண்ணிட்டாரு. என்ன அப்படின்னா, நம்ம மீனா முத்துவை விட அதிகமாக சம்பாரிச்சிட்டேன் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. அந்த வார்த்தையை நம்ம முத்துவால் தாங்கிக்கவே முடியல. அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, உடனே அவருக்கு அவரோட ஈகோவை அது ரொம்பவே டச் பண்ணிடுது. உடனே மறுநாள் காலையில் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு சவாரிக்கு கிளம்பி தஞ்சாவூருக்கு போயிடுறாரு. அதை யாருக்கிட்டையுமே அவர் இன்ஃபார்மும் பண்ணலை. மீனாக்கிட்டையும் சொல்லலை, அண்ணாமலைக்கிட்டையும் சொல்லலை, வீட்டில் இருக்கிற யாருக்கிட்டையுமே சொல்லலை. ஃபோன் மீனா பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. விடிஞ்சதுலேருந்து முத்துவை காணும். ஒவ்வொருத்தர்கிட்டையா கேட்குறாங்க. விஜயாக்கிட்ட கேட்குறாங்க, அண்ணாமலைக்கிட்ட கேட்குறாங்க, ஸ்ருதிக்கிட்ட கேட்குறாங்க, யாராவது அவரை பார்த்தீங்களான்னு கேட்குறாங்க. யாருக்குமே ஒன்றுமே தெரியல. ஏன்னா எல்லாருமே எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி மீனா தான் எழுந்திருப்பாங்க. மீனாவுக்கும் முன்னாடியே அவர் எழுந்திரிச்சு என்ன பண்ணார், கிளம்பி போயிருக்காரு. அப்போது மீனாவுக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியல. அவங்க ஒரு பக்கம் ரொம்ப பதட்டமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு உயிரே அவங்க கையில் இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு முத்துவை காணும்னு ரொம்பவே பதறி போய் தேடிட்டு இருக்கிறாங்க. சரி வந்துடுவார், சாப்பிட்ற டைமுக்குள்ளாவது வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் மீனா ரொம்பவே பதறிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் முத்து வரவே இல்லை. அதுக்கப்புறம் மீனா சரி ஓகே நம்ம ஷெட்டுக்கு போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் கிட்ட போய் கேட்குறாங்க. செல்வமுக்கும் எந்த ஒரு பதிலும் தெரியல. சரிம்மா, நாங்களும் இங்கே வந்தால் உடனே அனுப்பிச்சி வைக்கிறோம், நாங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறோம், தெரிஞ்ச இடத்துலலாம் தேட சொல்கிறோம், கண்டிப்பாக ஏதாவது சவாரிக்கு தான் போயிருப்பான், நீ எதுக்கும் பதட்டப்படாத அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி அனுப்பிடுறாங்க. இப்போ மீனாவுக்கு எப்படி பதட்டம் இல்லாமல் இருக்கும், முத்துவை காணும் இல்லையா. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, சத்யாவுக்கு கால் பண்ணி, சத்யா நீ சீக்கிரமாக எங்கே இருந்தாலும் இங்கே வா, அவரை காணும், மாமாவை காணும், நம்ம அவரை கொஞ்சம் நேரம் போய் தேடிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லி சத்யாவை வர சொல்லியிருக்காங்க. சத்யாவும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னக்கா மாமா என்ன சின்ன குழந்தையா, வந்துருவாருக்கா, நீ பயப்படாத அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இல்லைடா, அவர் எப்போவுமே என்கிட்ட சொல்லாமல் போகவே மாட்டார், இப்போ எங்கேயோ போயிருக்காரு அப்படின்னா ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோன்னு எனக்கு பயமாக இருக்குது, தயவு செஞ்சு நீ வா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சத்யாவையும் கால் பண்ணி வர வச்சிடுறாங்க. உடனே 2 பேரும் வந்தோடனே சத்யா கேட்குறாரு, ஏங்கா உனக்கும் மாமாவுக்கும் ஏதாவது சண்டையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைடா, எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, ரொம்ப நார்மலாக தான் இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே சரி ஓகே, ஒருவேளை ஏதாவது ஒயின் ஷாப்பில் இருக்காரான்னு தேடி பார்ப்போம், ஆனால் நீ என்னை தப்பாக நினச்சிக்காத, ஒருவேளை அவர் வழக்கமாக போவார்ல அதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஒயின் ஷாப்பாக போய் தேடி பார்க்குறாங்க. எங்கேயுமே முத்துவை காணும். மாறாக அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே மீனா கிட்ட தப்பாக தான் பேசுகிறாங்க. இப்போ லேடிஸும் குடிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா, சரி வாங்க வாங்க, இல்லைனா காசு கொடுங்க, நான் போய் வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்ற மாதிரிலாம் நிறையா குடிகாரங்க மீனா கிட்ட வம்பு பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. மீனா அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்கல. சத்யா உள்ளே போய் தேடிட்டு வர்றாங்க. இவங்க வெளியிலே நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் மீனா கிட்ட பணம் கேட்குறாரு.
இவங்க வந்து ஒரு வேளை சரி தர்மம் தான் கேட்குறாரு போல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ ஒயின் ஷாப்போட ஓனர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே பாருங்கம்மா, இங்கே நிற்கும் போது யாராவது காசு கேட்டானுங்கன்னா கொடுக்காதீங்க. ஏன்னா அவன் குடிக்கிறது காசு பத்தலை, ஒரு 20-30 குறையுது, கொடுக்கலாமான்னு எங்ககிட்டே உள்ளக்க வந்து சண்டைக்கு வருவாங்க. அதுக்கு காணாததுக்கு தான் உங்ககிட்ட இப்படி வாங்குறதுக்கு வருவாங்கப்பா. நீ வந்து கொடுக்காத, இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னா பழையபடி உங்ககிட்ட வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. இப்போ மீனா வந்து இப்படியெல்லாம் ஒயின் ஷாப்பில் நடக்குது, வெளியிலே நிற்க முடியல, இதுக்குள்ளே எப்படிடா உள்ளே போய் இந்த ஆம்பளைங்கெல்லாம் குடிச்சிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி மீனா வந்து பேசுகிறாங்க. சத்யா வந்துட்டு இதெல்லாம் ஆம்பளைங்களுக்கு ரொம்பவே சகஜம் அக்கா, லேடிஸ் உங்களுக்கு தான் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப புதுசாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்லிடுறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பக்கமாக வெளியிலலாம் தேடி தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே காணும். அப்போ சத்யா வந்து சொல்கிறாரு, அக்கா நீ போய் நிம்மதியாக சாப்பிட்டு படு, கண்டிப்பாக மாமா ஏதாவது சவாரிக்கு தான் போயிருப்பாரு, சீக்கிரம் வந்துடுவாருக்கா, நீ பயப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சரிடா நீ பார்த்து வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவை அங்கேருந்து மீனா அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. சத்யாவும் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாரு. நீ போய் அம்மா கிட்ட வந்து எதுவும் சொல்லி டென்ஷன் பண்ணாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் ஆல்ரெடி அவங்க அம்மாவுக்கு தெரியும் அப்படின்றதுனால அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மீனாவுக்கு கால் பண்ணுறதுக்காக இருக்கிறாங்க. அப்போ மீனா வீட்டுக்குள்ளே போயிட்டு அண்ணாமலைக்கிட்ட பேசுகிறாங்க. மாமா அவர் ஒரு வேளை வீட்டுக்கு வந்தாரா மாமா, உங்களுக்கு ஏதாவது கால் பண்ணாரா அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. எங்கேயுமே போக மாட்டாரே மாமா, இப்படி எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அண்ணாமலை நீ பயப்படாதம்மா, கண்டிப்பாக அவன் வந்து சவாரிக்கு தான் போயிருப்பான், அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது கிறுக்குத்தனமாக வேலை பண்ணுவான் இல்லையா, அந்த மாதிரி தான் ஏதாவது விளையாட்டுத்தனமாக பண்ணுறானா என்னமோ, நீ பயப்படாமல் இரு, அவன் எனக்கு வரட்டும், நான் அவனை சத்தம் போடுறேன், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை சத்தம் போடுறேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. நீ நிம்மதியாக சாப்பிட்டு பேசாமல் இருமா, அவன் இப்போ வந்துடுவான் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, இல்லை மாமா அவர் சாப்பிடாம நான் என்றைக்கு சாப்பிட்ருக்கேன், எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முத்துவுக்காக சாப்பிடாம வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போது மீனாவுடைய அம்மா கால் பண்ணுறாங்க. என்னடி மாப்பிள்ளை வந்துட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா இன்னும் வரல, ஏதாவது சவாரிக்கு தாம்மா போயிருப்பார், வந்துடுவார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே முத்து வந்து உள்ளக்க வந்துடுறாரு. அவங்க அம்மா வந்து நான் மாப்பிள்ளை காணணும் பக்கத்தில் பிள்ளையார் கோயிலில் போய் தீபம் ஏற்றி விளக்கேற்றிட்டு வந்தேன், வேண்டிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. கரெக்டாக நம்ம முத்து வந்துடுறாரு. அம்மா அவர் வந்துட்டாருமா, இருங்கம்மா கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா காலை வச்சிடுறாங்க. வச்சுட்டு வேகமாக வர்றாங்க. வந்து அவங்க வந்து ஆல்ரெடி கோவத்தில் தான் இருக்காங்க இல்லையா, ஏன்னா இவர் வந்து சொல்லாமல் போயிட்டாரு அப்படின்ற வருத்தம் எல்லாருக்குமே இருக்குது. அப்போ மீனா ரொம்பவே அமைதியாக இருக்கிறாங்க, முத்துக்கிட்ட பேசவே இல்லை. அப்போது அவங்க பாட்டுக்கு பேசாமல் இருக்காங்க. அண்ணாமலை தான் முத்து வந்து சத்தம் போடுறாரு. எங்கடா போனேன், எதுக்குடா ஃபோனையும் ஆஃப் பண்ணி வச்சேன், ஃபோன் பண்ணால் ஒழுங்காக எடுக்க முடியாதாடா உன்னால் அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டுட்டு, சரி நீ போய் சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூங்குறதுக்காக போயிடுறாரு. அப்போ மீனா வந்து சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு வாங்க சாப்பிட அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. இல்லை நான் சாப்பிட்றதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், நீ முதல்ல இங்கே வந்து உட்காரு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, இல்லை சாப்பிட்டு பேசியிருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை பேசிட்டு தான் சாப்பிட்ணும், நீ வந்து இங்கே உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து இன்றைக்கி கார் ஓட்டி நிறைய பணம் சம்பாரிச்சிருக்காராம். அந்த பணத்தை வந்து கொடுக்குறாரு மீனா கையில் கொடுத்து, இங்கே பாரு இந்த இன்றைக்கி சவாரிக்குரிய பணம், நேற்று என்னை விட அதிகமாக சம்பாரிச்சிட்டேன்னு சொன்னால இன்றைக்கி அதை விட அதிகமாக இருக்குது இதில் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே மீனாவுக்கு மனசெல்லாம் சுக்குநூறாக உடஞ்சே போயிடுச்சுங்க. ஏன்னா அவங்க வந்து ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பண்ணுறது அவங்க 2 பேருக்காகவும் தான். ரூம் கட்டுறதுக்காக தான் அவங்க சேர்த்து வைக்கிறாங்க அப்படின்னா அது 2 பேருக்காகவும் தான். ஒவ்வொரு விஷயங்களும் மீனா வந்து பிரித்து பார்க்கவே கிடையாது. முத்துவும் அவங்களும் ஒன்று அப்படின்னு நினச்சி தான் மீனா எல்லா வேலைகளையுமே அவங்க வந்து இந்த குடும்பத்தில் இவ்வளோ தூரத்துக்கு சகிச்சு போயிட்டு அவங்க மாமியாரை மனோஜ் ரோஹிணியை இவங்க எல்லாரையுமே சகிச்சு போய்கிட்டு வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் 2 பேர் தான். ஒன்று அண்ணாமலை, இன்னொன்று நம்ம முத்து தான் வந்து அதிகபட்சமான காரணம். ஏன்னா அவங்க தான் அவருடைய ஹஸ்பண்ட் அப்படின்றதுனால அவங்களுக்காக தான் அவங்க வந்து எல்லாத்தையுமே சகிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க மீனா. அப்படிப்பட்ட மீனாவை பார்த்து இவர் வந்து இப்படி ஒரு வார்த்தை சொன்னோடனே மீனாவால் தாங்கிக்கவே முடியல. ஏன் அப்படின்னா இது வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய மான பிரச்சனை மாதிரி முத்து வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பொண்டாட்டி தன்னை விட அதிகமாக சம்பாரிச்சிட்டா, அதை நம்ம முன்னாடி சொல்லி வேற காமிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அதில் ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. ஆனால் அதை வந்து அவர் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்துருந்துருக்கணும். அவரை விட அவர் ஒய்ஃப் நல்லா சம்பாரிச்சா அவருக்கு தான் நல்லது. அந்த விஷயம் வந்து முத்துவுக்கு அந்த இடத்துல புரியவே இல்லை. புரியாமல் வந்துட்டு மீனாவை ரொம்பவே ஹர்ட் பண்ணிடுறாரு. ஹர்ட் பண்ணிவிட்டு மீனா அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. மீனாவால் தாங்கிக்கவே முடியல.
அப்போ மீனா சொல்லிடுறாங்க, ஆமாங்க இந்த உலகத்தில் பொண்ணுங்க ஆம்பளைங்களை விட அதிகமாக சம்பாதிக்கவே கூடாது, இல்லை சம்பாதிச்சா அது ஒரு மிகப்பெரிய தப்பு அப்படி தானே அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஐயோ அப்படிலாம் இல்லை மீனா, நீ சொன்ன வார்த்தை வந்து என்னை ஏதோ பண்ணிடுச்சு, எனக்கு வந்து அது ரொம்ப வருத்தத்தை கொடுத்துச்சு, அதனால தான் இன்றைக்கி வந்து நான் உன்னை விட அதிகமாக சம்பாரிச்சிட்டு தான் உன் முகத்தில் நான் முழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டை விட்டே போனேன், அதனால தான் உங்ககிட்ட சொல்லலை, யார் கால் பண்ணியுமே நான் வந்து என்ன பண்ணல எடுக்கலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இருந்தாலும் மீனாவால் இதை ஏற்றுக்கவே முடியல. மீனாவுக்கு மனசெல்லாம் ரொம்ப வலிக்குது. ஏன்னா இது இவர் இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. மீனா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பாவம் தாங்க. ஏன்னா முத்துவும் அப்பப்போ அவங்கள வந்து ரொம்பவே ஹர்ட் பண்ணிடுறாரு, ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு தான். இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு சில நேரங்களில் அவர் இந்த மாதிரி பண்ணுற விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்பவே மன வருத்தத்தை தான் கொடுக்குது. இந்த விஷயத்தை முத்து வந்து புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அவர் இன்னும் இந்த ஒரு சில விஷயங்களை மட்டும் புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா மற்றபடி அவர்கிட்ட வேறு எந்த விதமான மைனஸுமே கிடையாது. அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் முத்துக்கிட்ட என்னன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் அப்படின்னு சொல்லி இருக்குதுங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை அவர் மாற்றிக்கிட்டார் அப்படின்னா முத்துவுடைய கேரக்டர் ரொம்பவே சூப்பரான கேரக்டர் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆனால் எல்லா ஆம்பளைங்களுக்குமே ஒரு ஈகோ இருக்கும் அப்படின்றத இன்றைக்கி வந்து முத்துவோட விஷயத்துலையுமே எபிசோடில் காமிச்சிருந்தாங்கங்க. ஏன்னா எந்த ஒரு ஆம்பளையுமே பார்த்திங்கன்னா தன்னுடைய வைஃப் தன்னை விட அதிகமாக சம்பாதிக்கிறாங்க அப்படின்றத அவங்களால ஏற்றுக்கவே முடியாது அப்படின்றத தான் இன்றைக்கி எபிசோடில் காமிச்சிருந்தாங்க. மேக்ஸிமம் ஜென்ஸ் அப்படி தான் இருக்காங்கன்னு வைங்களேன். ஏன்னா பொண்ணுங்கன்னா வந்துட்டு அவ்வளோதான் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், அவங்க வந்து பசங்களுக்கு ஈக்குவல் கிடையாது, பசங்களை விட என்றைக்குமே அவங்களால அதிகமாக சம்பாதிக்கவும் முடியாது, அப்படி சம்பாதிக்கவும் கூடாது, அப்படி சம்பாதிச்சேன் அப்படின்னா நான் வந்து உங்ககிட்ட சண்டை போடுவேன் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் தான் வந்துட்டு நிறைய ஜென்ஸ் வந்து இன்னுமே நம்ம நாட்டில் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஸோ அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அதை தான் இன்றைக்கி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி எபிசோடில் வந்து அழகாகவே காமிச்சிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே மாறணும் அப்படின்னா என்ன அப்படின்னா எல்லாருமே படிக்கணும் அப்படின்றது ஒன்று தான் இது எல்லாத்துக்குமே ஒரு நிரந்தரமான சொல்யூஷன் அப்படின்னே சொல்லலாம். எல்லாருமே படிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த ஈக்குவல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஈக்குவல் ஆகிடும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாதுங்க. ஸோ அடுத்தடுத்து வர எபிசோட்ஸில் பார்த்தீங்கன்னா முத்து வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்குவாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் போய்கிட்டு இருக்குது. அவர் புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அவர் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும், ஏன்னா அவருக்கும் வேறு ஆப்ஷனே கிடையாதுங்க. ஸோ அவர் புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். சரி, ஒரு பக்கம் மீனா வந்து அதனால் அவங்க மேலே இன்னுமே கோவமாக தான் இருக்கிறாங்க. மீனா வந்து எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன்னா முத்து சாப்பாடு வேண்டாம்னு சொல்லிட்டார் இல்லையா, அதனால் இவங்களும் எனக்கு சாப்பாடு எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போது சரி சாரி மீனா, எனக்கு வந்து நீ சொன்ன விஷயங்கள் வந்து என்னை ஏதோ பண்ணுச்சு, அதனால தான் நான் வந்து அப்படி பண்ணேன், மற்றபடி வந்து பொண்ணுங்களை விட பசங்க அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்றதெல்லாம் என்னுடைய மோட்டிவ் கிடையாது. நீ சொன்ன விஷயங்கள் எனக்குள்ளே அது என்னை ஏதோ பாதிச்சுது, அதனால தான் நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி நான் சம்பாதிக்கணும்னு நினச்சி போனேன், மற்றபடி எனக்கு உன் மேலே எந்த விதமான வெறுப்பு கோவமே எதுவுமே கிடையாது, தயவுசெய்து நீ என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லி பார்க்குறாரு. இருந்தாலும் மீனாவால் இதை ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா ஒரு தவறை பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்திட்டு அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்குறதுல அதில் என்ன இருக்குது, அந்த வேலையை தான் இன்றைக்கி வந்து முத்து பண்ணார். அதனால் அவங்களால அதை ஏற்றுக்க முடியல. அவங்க ஏற்றுக்கிற ஒரு மனநிலையிலையும் இப்போ பார்த்திங்கன்னா மீனா வந்துட்டு இல்லை. ஏன்னா அவங்க வந்து இப்போ ரொம்பவே மன வருத்தத்தில் இருக்கிறாங்க. முத்துக்கிட்டேருந்து அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நம்ம மீனா என்ன பண்ணலை, எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லியாகணும். முத்து இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே என்ன பண்ணலை, எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அவர் வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டார் இன்றைக்கி. ஸோ அந்த விஷயத்த மீனாவால் என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கவே முடியாது. நம்மளாலே இதை ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது மீனாவுடைய கேரக்டருக்கு இதை ஏற்றுக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விடிஞ்சிருது. அதுக்கப்புறம் மீனா வந்து முத்துக்கிட்ட என்ன பண்ணல, சரியாகவே பேசவே இல்லை. ஏன்னா அவங்க வந்து ரொம்பவே மன வருத்தத்தில் இருக்கிறாங்க. முத்து பண்ண விஷயங்கள் அவங்களுக்கு வந்து சுத்தமாகவே பிடிக்கல, அதை வந்து அவங்களால ஏற்றுக்கவும் முடியல. அதனால் என்ன பண்ணுறாங்க, முத்துக்கிட்ட அவங்க வந்து பேசவே இல்லை, ரொம்பவும் அந்த இடத்துல அமைதியாகவே போயிடுறாங்க. அவங்களால என்ன பண்ண முடியுமோ சாப்பாடு செஞ்சு வைக்கிறாங்க, அவ்வளோதான். அதை மட்டும் பண்ணிவிட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு என்ன பண்ணிடுறாங்க, பேசாமல் இடத்த காலி பண்ணிடுறாங்க.
இந்த விஷயங்கள் முத்துவுக்கு வந்து வருத்தத்தை தான் கொடுக்குது. ஏன்னா அவருக்கும் வந்துட்டு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவரும் ஒரு சராசரி ஆம்பளை மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவரை பொறுத்த வரைக்கும் தன்னோட ஒய்ஃபை விட அவரும் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு வந்து நினச்சிட்டாரு. அந்த விஷயங்கள் வந்து அவங்களுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு ஈகோவை கண்டிப்பாக கொண்டு வந்துருச்சு. அந்த ஈகோ வந்து இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு பிரிவை வந்து என்ன பண்ணுதுன்னா ஏற்படுத்துது. அந்த பிரிவினால் நம்ம 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 மீனாவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவர்கிட்ட சொல்லவே இல்லை. நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு கூட அவங்களும் சொல்லவே இல்லை. அவங்களும் அந்த இடத்துல ரொம்பவே அமைதியாகவும் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்து என்ன பண்ணிடுறாங்க, கிளம்பிடுறாங்க. இந்த விஷயங்கள் இவருக்கு வந்து ரொம்பவே மன வருத்தத்தை தான் கொடுக்குது. இருந்தாலும் இவரால் வேறு ஒன்றுமே பண்ண முடியல. அவர் வந்து பேசாமல் தான் இந்த இடத்த விட்டு என்ன செய்கிறாரு, போகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம மீனா இருக்காங்களே, மீனா வந்து அவங்க அம்மா கூட சேர்ந்து கோவிலுக்கு போகிறாங்க. அவங்க அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க, அதாவது மாப்பிள்ளை வந்து கிடச்சிட்டாரு இல்லையா, நம்ம வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம், நீ வா அப்படின்ற மாதிரி சொன்னோடனே மீனாவுக்கு மனசு இல்லை தான். ஏன்னா முத்து பண்ண விஷயங்கள் அந்த மாதிரி. முத்து வந்து நைட் அவங்கள ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டாரு. சரி, இருந்தாலும் தன்னுடைய அம்மா கிட்ட இந்த விஷயங்கள்லாம் சொன்னோம் அப்படின்னா அவங்களும் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப வருத்தப்படுவாங்க. அப்படின்றதுனால மீனா வந்து எதுவுமே பேசாமல் சத்தம் போடாமல், சரிம்மா நான் கோவிலுக்கு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோவிலுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா மனோஜும் ரோஹிணியும் கோவிலுக்கு வந்திருக்குறாங்க. இவங்க வந்து ஒரு பக்கம் சாமியை சுற்றி கும்பிட்டுட்டு செஞ்சுட்டு கிளம்புறதுக்கு வெளியில் பிரகாரத்துக்கு வர்றாங்க. அப்படி வரும்போது அவங்கள பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே எப்படி பேசாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க, என்ன ரோஹிணி திடீர்னு கோவிலுக்கெல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை மீனா, அன்றைக்கி தான் வந்துட்டு அந்த வீட்டுக்கான காசு அட்வான்ஸ் வந்து கொடுக்க போகிறோம், அதனால் நாங்கள் வந்து சரி கோவிலுக்கு போயிட்டு போகலாமே அப்படின்னு நினச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி சரி நல்லபடியாக முடிங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் வந்து சந்தோஷம்தான் படுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ரோஹிணியுடைய கால் பட்டு நிறகுடம் தண்ணி என்ன ஆகுதுன்னா கீழே விழுந்துருது. கீழே விழுந்த உடனே இவங்களால் அதை வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு விஷயம் தோணுது, என்னடா இது இப்படி நிறகுடம் தண்ணி கீழே விழுகுதே, இப்படி விழுகிறது வந்து ஒரு பெரிய அபசகுணமாச்சே அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. பார்த்தா அந்த தண்ணி எல்லாமே ரோட்டில் கடகடன்னு ஓடுது. இதை பார்த்துட்டு மீனா கிட்ட அவங்க அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருடி, இது வந்து ஒரு பெரிய அபசகுணம் மாதிரி தெரியுது. ஏன்னா அவங்க வந்து வீடு வாங்குகிற ஒரு நல்ல காரியத்தை பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது இப்படி நிறகுடம் தண்ணி வந்து கீழே அவங்க கால்பட்டு கொட்டுறது வந்து இது வந்து ஒரு அபசகுணம் மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மீனாவும் என்னம்மா சொல்கிற, அபசகுணமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆமாம், இந்த மாதிரி நடக்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்து தான், இது வந்து வேறு எதுக்கான அறிகுறி மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மீனா வந்து ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்த மீனா என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம மனோஜன் ரோஹிணி இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரையும் பார்க்குறாங்க. பார்த்து சரி ஓகே, இந்த விஷயத்தை அவங்கக்கிட்ட சொல்லுவோம், இந்த மாதிரி அபசகுணமாக இருக்குது, இன்றைக்கி நீங்கள் பணம் கொடுக்காதீங்கன்னு வேணால் நம்ம என்ன பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சரின்னு சொல்லிட்டு கிளம்பி அவங்க பின்னாலேயே போகிறாங்க. இங்கே பாருங்கள் ரோஹிணி, எனக்கு வந்து என்னாச்சு அப்படின்னா, நீங்கள் இப்படி வரும்போது இந்த மாதிரி ஒரு அபசகுணம் நடந்தது, நான் வந்து அதை என் கண்ணால் பார்த்துட்டேன். எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் அந்த பணத்தை போய் அவங்கக்கிட்ட கொடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க, இதில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, ஏய் என்ன, நாங்கள் வந்து இடம் வாங்குறது இந்த வீடு வாங்குறதெல்லாம் வச்சுட்டு உனக்கு பொறாமையாக இருக்கா, உன்னோட புருஷன் என்ன எதுவுமே வாங்கலை, நாங்கள் மட்டும் வாழ்க்கையில் செட்டில் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கோ அப்படின்ற மாதிரி ரோஹிணி வந்து இல்லாத வேண்டாத வார்த்தைகள், பேசக்கூடாத பேச்சு எல்லாமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயங்கள் கண்டிப்பாக வந்து கடைசி அவங்கள ஃபீல் பண்ண தான் வைக்க போகுது. ஏன்னா அவங்க வந்து பெருசாக ஏமாற போகிறாங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால் கடைசி ஏமாற போகிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அவங்க தான் ஏமாற போகிறாங்க. அந்த விஷயங்கள் புரியாமல் நம்ம மீனா கிட்ட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பொறாமையாக இருக்குன்னா தயவுசெய்து அதை நேரடியாக சொல்லிடுங்க மீனா, தயவுசெய்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி எங்களை வந்து குழப்ப பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள வந்து திட்டி அனுப்பிடுறாங்க. இந்த விஷயத்த வேறு யாராவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரோஹிணி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஏற்றுட்டு இருந்திருப்பாங்க.
ஆனால் இப்படி ஒரு விஷயத்த வந்து அவங்க சொன்னதுனால இவங்களால என்ன பண்ண முடியல, அதை ஏற்றுக்கவும் முடியல. ஏற்றுக்காமல் அது வந்து இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு அவங்க வந்து இந்த விஷயத்த வந்து இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போது என்ன நடக்குது அப்படின்னா, இதை வந்து அவங்களால ஏற்றுக்க முடியல தான். இருந்தாலும் அவங்களுக்கு என்னது பார்த்திங்கன்னா வேறு வழி கிடையாது. அப்படின்றதுனால அவங்களும் இதை வந்து ஒரு பக்கம் வந்து ஏற்றுக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பணம் கொடுக்குற இடத்துக்கு, அதாவது அந்த பார்ட்டி இருக்காங்களே அவங்கள பார்க்குறதுக்காக எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்கங்க. ஸோ இதில் வந்து கண்டிப்பாக யாருக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ரோஹிணிக்கு தான் வந்து மிகப்பெரிய ஏமாற்றம், மனோஜுக்கும் தான். இதை வந்து அவங்க புரிஞ்சுக்கிடாமல் அந்த விஷயங்களை பண்ண அவங்களுக்கு தான் ஏமாற்றம் வந்து வரப்போகுது. ஸோ இதை வந்து அவங்க புரிஞ்சுக்கலை. ஸோ கண்டிப்பாக இதில் வந்து ஏமாற போகிறது அவங்க தான் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ என்ன நடக்குது அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.